தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக ஆண்டவரே, இந்த வருஷத்துல நீர் எங்களை வைத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. தேவ ஆளுகைக்காக நன்றி. ஆண்டவரே, தேவ பிரசன்னத்துக்காக நன்றி. அப்பா, நீர் எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிறவர். இந்த நேரத்திலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்தை நிரப்புவதாக. அந்த க்ஷணமே தேவதூதன் தோன்றி ஆண்டவரே மரியாளோடு பேசினது போல கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் எங்களை மூடட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகளை தாரும். பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் அருமையா சகரியா தீர்க்கதரிசியின் மூலமா சொல்லும்போது, இது ஒரு எருசலேம்ல இருந்த ஜனங்கள் பாபிலோன்ல சிறைப்பட்டு போனபோது அவங்கள ரிட்டர்ன் பண்றதுக்கு ஒரு வாடா இதை சொல்லியிருப்பாங்க. அரணுக்கு நீ திரும்பு, உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீ உன்னுடைய பழைய பொசிஷனுக்கு வரணும். எதுல நீ அடிமைப்பட்டிருந்தியோ அந்த பொசிஷன்ல இருந்து நீ பழைய பொசிஷனுக்கு வரணும். ஒருவேளை உன்னுடைய சரீரம் பலவீனப்பட்டு போயிருக்கலாம், உன் சரீரத்துல காயம் இருந்திருக்கலாம், உன் சரீரத்துல முள் கொடுத்துக்கப்பட்டிருக்கலாம், வேதனையில் இருந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், பொருளை இழந்திருக்கலாம். நீ அரணுக்கு வரணும். நீ ஆதியில எப்படி இருந்தியோ அந்த பொசிஷனுக்கு வரணும். ஆதியில உனக்கு இருந்த சந்தோஷம், ஆதியில உனக்கு இருந்த சமாதானம், ஆதியில உனக்கு இருந்த வல்லமை, பலன், அபிஷேகம் எல்லாம் நீ திரும்பும் போது ரெட்டிப்பா உனக்கு வரணும். நீ ரெட்டிப்பா உனக்கு கிடைக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நீ அரணுக்கு திரும்பு, நீ ரிட்டன் வா, நீ இழப்புல இருந்து ரிட்டன் வா, உன்னுடைய பாடுல இருந்து ரிட்டன் வா, உன் கஷ்டத்துல இருந்து ரிட்டன் வா, உன் கண்ணீரில இருந்து ரிட்டன் வா, உன்னுடைய இழப்புல இருந்து ரிட்டன் வா. நீ அரணுக்கு திரும்பு. நீ அரணுக்கு திரும்பும் போது உனக்கு நான் அந்த பழைய பொசிஷனை எப்படி தருவேனா, ரெட்டிப்பாய் தருவேன். ரெட்டிப்பான பலன், ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான சுகம், ரெட்டிப்பான வல்லமை, ரெட்டிப்பான அபிஷேகம், ரெட்டிப்பான கிருபை, ரெட்டிப்பான தயவு. உன்னுடைய எல்லா அடிமைத்தனத்திலிருந்து ரிட்டன் வா. நீ பழைய இடத்துக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். உன்னை நான் அந்த மாதிரி வைப்பேன். பைபிள் சொல்லும், பூர்வத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இப்ப ஒரு காலகட்டங்கள்ல நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு, ஆறுதல் இருந்துச்சு, மனமகிழ்ச்சி இருந்துச்சு, ஆசீர்வாதம் இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியல பிரதர், அதெல்லாம் போயிருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். கர்த்தர் இந்த வேலையில ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் மறுபடியுமா அந்த கிருபையை நான் உனக்கு தருவேன், மறுபடியுமா அதை உனக்கு தருவேன். ஆண்டவர் இந்த வேலையில நம்ம சொல்றார், உனக்கு சர்ப்ரைஸா உன்னுடைய சிந்தனை கெட்டாத, உன்னுடைய புத்தி கெட்டாத நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீ பார்க்க போற. வேதம் சொல்லும், ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்துல தானியம் வாங்க யோசேப்பிட்ட அவங்க சகோதரர்கள் வரும் பொழுது அவன் தானியத்தெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுடைய பணத்தை அவங்க சாக்குல மறுபடி போடுறதுக்கு சொல்லியிருப்பான். ஆதியாகமம் 42:25 பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும் அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும் வலிக்க வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான். அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. அவர்கள் அந்த தானியத்தை கழுதைகளின் மேல் ஏற்றிக்கொண்டு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார்கள். தங்குகிற இடத்துல ஒருத்தன் கழுதைக்கு தீவனம் போட சாக்கை திறந்த போது சாக்கின் வாயிலே தன் பணம் இருக்கிறத கண்டு, அப்ப இவங்க திடீர்னு பார்க்கும்போது இவங்க கொண்டு போன பணம் எல்லாம் மறுபடியும் அவங்கவுங்க சாக்குல இருக்குது. இதை பார்த்து பயந்து அவங்க போய் யாக்கோபுட்ட சொல்றாங்க, இது மாதிரி நாங்க தானியம் வாங்க போனோம், தானியம் கிடைச்சது, ஆனா அந்த சாக்குல நாங்க கொண்டு போன பணம் மறுபடியும் எங்க சாக்குலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது யாக்கோபு சொல்லுவார், சரி அது ஒருவேளை ஏதாவது கைப்பெசகா வந்திருக்கும். இப்ப நல்ல கவனிங்க, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பரிசுத்த ஆவியானவர் இப்ப சொல்றார். ஒரு காலகட்டங்கள் யோசேப்ப 20 வெள்ளிக்காசுக்கு அவங்க வித்து போட்டாங்க. ஆனா அந்த சகோதரர்கள் கொண்டு வந்த பணத்தை கூட அவன் வாங்காதபடிக்கு கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதிச்சிருந்தார். அது மட்டுமல்ல, அவங்களுக்கே அதை திருப்பி கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் யோசேப்புக்கு உதவி செஞ்சிருந்தார். இதுதான் என்னன்னா, யாருக்கிட்டையும் நம்ம கையேந்த விடாதபடி கர்த்தர் நம்மை நடத்த போறார். இது எனக்கு தேவைன்னு நம்ம சொல்ற வேண்டியதில்லை. எதையும் இந்த வருஷத்துல பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், கொடுக்கக்கூடிய கிருபைகள் வெளிப்படும். நீ கொடுக்கிற மகனா மாறுவ.
நீ கொடுக்கிற மகளா மாறுவ. ஓ, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இந்த வேலையில நம்ம நிரப்பி கொண்டிருக்கிறது. யோசேப்புக்கு அதுதாங்க இருந்தது. நீ கொண்டு வர்ற பணம் அது விசேஷமா நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்ல நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு நம்ம கொடுக்க போறோம். வாங்குகிற காலங்கள் மறைந்து நம்ம சகோதரிகளுக்கு கொடுக்கும்படியா, நம்ம சகோதரர்களுக்கு கொடுக்கும்படியா, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்ய போறார். அப்படின்னா யோசேப்பு சொல்லுவான், டே, நீ கொண்டு வந்த பணத்தை வாங்கி வச்சு நான் பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்தா நீ தானியத்தையும் வச்சுக்கோ பணத்தையும் வச்சுக்கோன்னு சொல்லி யோசேப்பு திருப்பி கொடுத்தது மாதிரி கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தயாளத்தின் அபிஷேகம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு தயாள கிருபை வெளிப்பட போகுது, ஒரு தயாளத்தின் அபிஷேகம் வெளிப்பட போகுது. நமக்கு கொடுக்கும் போது குறைவே இல்லாதபடி, ஐயோ இது எனக்கு மைனஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லாத அளவுக்கு கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய பணத்தை, நம்முடைய பொருளை அப்படி பெருக பண்ண போகிறார். இந்த வேலையில நான் சொல்றேன், ஒரு தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவீர்கள். கொடுக்கிற கிருபை வெளிப்படும், கொடுக்கிற அபிஷேகம் உங்க பிள்ளைகள் மேல் இறங்கும், கொடுக்கிற வல்லமை உங்களை நிரப்பும். இதுதாங்க. அதை விட என்ன தெரியுமா, இதனுடைய ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். நீங்க கொடுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, யாக்கோபிட்ட போய் அந்த பிள்ளைங்க சொல்லும் போது சொல்லுவாங்க, இப்படி நடந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லும் போது, மறுபடியும் அவங்க தானியம் வாங்குறதுக்காக கிளம்பும் போது ஒரு பெரிய காரியத்தை யாக்கோபின் மூலமா கர்த்தர் யோசேப்புக்கு கொடுப்பார். ஆதியாகமம் 43:11 யாக்கோபு சொல்லுவாரு, அதற்கு அவர்கள், தகப்பனாகி இஸ்ரவேல் சொல்வாரு, அப்படியானால் ஒண்ணு செய்யுங்க. இப்ப நீங்க நல்ல கவனிங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்த வேர்டு இதுதான். இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போலமும் திரவிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போங்க. இப்ப நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். எப்படின்னா, யோசேப்பு இதை செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், யாக்கோபிட்ட இருந்து இது கிடைச்சிருக்காது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றது என்ன தெரியுமா, நம்ம மனுஷங்களுக்கு செய்யும் போது ஒரு தகப்பனுடைய ஆசீர்வாதம் யோசேப்புக்கு பாஞ்சிச்சு, ஒரு தகப்பனுடைய கிஃப்ட் யோசேப்புக்கு கிடைச்சது. தான் பிள்ளைக்கு தான் கொடுக்கறேனே தெரியாம யாக்கோபு அருமையா அதை கொடுப்பார். ஒருவேளை யோசேப்பால கேட்க முடியாது, என் அப்பாட்ட இருந்து ஏதாவது கொண்டு வாங்கன்னு கேட்டிருக்க முடியாது அந்த நேரத்துல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் யாக்கோப ஆளுகை செஞ்சு, உன் பிள்ளைக்கு நீ கொடு, தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களை கொடு, பிசின் தைலத்தை கொடு, கொஞ்சம் தேனை கொடு, கந்த வர்க்கங்களை கொடு, வெள்ளை போலத்தை கொடு, தெரவீந்த கொடு, வாழுமையை கொடு. எங்க இது எல்லாம் எகிப்துல ஏகப்பட்டது யோசேப்புக்கு இருந்தாலும் ஒரு தகப்பன் கையிலிருந்து வர்ற ஒரு ஆசீர்வாதம் மாதிரி இருக்காது. இந்த வேலையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்றது அதுதான். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், என்னதான் நம்மளுக்கு இருந்தாலும் நம்முடைய அப்பா நம்மளுக்கு நிறைய கொடுக்க போறார். நம்முடைய அப்பா கையிலிருந்து பெஸ்டா நம்மளுக்கு வரப்போகுது. நம்முடைய அப்பா நம்மளுக்கு கொடுக்க போறாரு. ஆண்டவர் இந்த வேலையில நம்மளுக்கு அருமையா சொல்றாரு, நீ கொடுக்க கொடுக்க பரலோக பிதா உனக்கு கொடுப்பார், பெஸ்ட கொடுப்பார். உங்ககிட்ட நிறைய இருக்குது உண்மைதான், ஆனா அவர்கிட்ட இருந்து வரும், அப்பா கிட்ட இருந்து வரும். நீ கொடுக்கும் போது, அது திருப்பி கொடுக்கும் போது, அவர் யாக்கோபுக்கு ஒரு உள்ளத்துல ஒரு தாட்டு, இந்த பணத்தை மட்டும் கொடுக்க கூடாது. பைபிள் சொல்லுது, ஆதியாகமம் 43:12 பணத்தை ரெட்டிப்பாய் உங்கள் கைகளிலே கொண்டு போங்கள். அப்படின்னா யோசேப்பு வேண்டான்னு கொடுத்ததையும் யாக்கோபு 2 மடங்கு திரும்ப கொடுக்கும்படியா யோசேப்புக்கு செஞ்சாரு. அது மட்டுமல்ல, ஸ்பெஷலா உள்ளதையும் யோசேப்புக்கு கொண்டு போகும்படியா கர்த்தர் அனுகிரகம் பண்ணினாரு. ஆண்டவர் இந்த வேலையில சொல்றாரு, நீ கொடுத்துட்டேன்னு நீ ஃபீல் பண்ணக்கூடாது, நீ கொடுத்துட்டேன்னு நினைக்காத. நீ கொடுக்கிற போது உனக்கு நீ கொடுத்ததையும் கர்த்தர் 2 மடங்கு திரும்ப கொடுப்பாரு. அதையும் காட்டிலும் பிதாவினுடைய சமூகத்தில் இருந்து, பரலோக தகப்பன்ட்ட இருந்து, நம்ம அப்பா கிட்ட இருந்து ஸ்பெஷலா என் பிள்ளைக்கு நீங்க கொண்டு போங்க, என் பிள்ளைக்கு நீங்க கொண்டு போங்க. ஒரு தகப்பனுடைய உள்ளம் உடைய நம்முடைய தகப்பன் அதை தருவார். இதுதாங்க ஒரு பெரிய கிஃப்ட். யோசேப்பு மட்டும் இதை செய்யல அப்படின்னா யாக்கோபுக்கு அந்த தாட் வந்திருக்காது. யோசேப்புக்கு கொடுக்கும்போது, யோசேப்பு அதை திருப்பி அனுப்பும் போது யாக்கோபுடைய உள்ளம் பொங்குது. தன் பிள்ளைக்கு தான் கொடுக்க போறேன்னே தெரியாம அத்தனையும் கட்டி கொடுத்தார். இதுதாங்க இந்த வருஷத்துல நடக்க போகுது. கர்த்தர் வடக்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் இருந்து உங்களை நேசிச்சு, உங்க பிள்ளைகளை நேசிச்சு வெகுமதிகளை கர்த்தர் கொடுக்க போறார். வெகுமதிகளை கர்த்தர் உங்க குடும்பத்துல கொடுக்க போறார். வரும் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மனுஷங்களை ஆளுகை செஞ்சு அவர் கொடுக்க வைப்பார். யார்கிட்ட வந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களோ அவங்க கையிலிருந்து அது வரும். நீங்க கேட்க வேண்டியதில்லை, நீங்க அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதில்லை. யோசேப்பு அப்பா கிட்ட இருந்து ஏதாவது வாங்கிட்டு வாங்க நான் யோசேப்பால சொல்ல முடியாது. ஏதாவது வாங்க, எனக்கு அப்பாட்ட இருந்து ஏதாவது வேணும்னு சொல்ல முடியாது. ஆனா யோசேப்பு செஞ்ச ஒரு காரியம், அவங்க கொண்டு வந்த பணத்தையே அவங்க டாக்கல போடும்போது யாக்கோபு சொல்லுவாரு, என் பிள்ளைக்கு அவன் கொடுத்த பணத்தையும் 2 மடங்கு கொடுத்துருங்க,
இதையும் கொடுத்துருங்க. ஓ, இதுதாங்க இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு செய்ய போறாரு. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யற எல்லா உதவிகளும் உங்களுக்கு 2 மடங்கு வந்து சேரும். 2 மடங்கு உங்களுக்கு பலன் அளிக்கும். 2 மடங்கு உங்கள்கிட்ட வரும். அதுக்கு போனஸா அது மட்டும் இல்ல, ஒரு தேசத்தின் உச்சிதங்களை பைபிள் சொல்லும், உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பேன், கண்மலையின் தேனினால உங்ககிட்ட உனக்கு கொடுக்கும் போது ஏதோ ஒரு அல்டர்னேட்டிவ் மாவு கிடையாது. உச்சிதமான கோதுமை, உச்சிதமான பொருட்கள், உச்சிதமான கிரியைகள். நான் ப்ராஃபிட்டிக்கா சில பேர் மேல சொல்றேன், சில பிள்ளைகள் மேல உச்சிதமான கிருபைகள் வரும், உச்சிதமான பொருட்கள் வரும். அவங்க குடும்பத்தின் பிள்ளைகள் மேல உச்சிதங்களை கர்த்தர் தருவார். தேசத்தில் உள்ள பெஸ்ட் எது, அந்த ஊர்ல உள்ள பெஸ்ட் எது, அந்த இடத்துல உள்ள பெஸ்ட் எது, அதனுடைய நிறைவை கர்த்தர் உங்க வீட்டுல கொண்டு வந்து உங்க பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு வருஷம் தான் இந்த வருஷம். யாக்கோபு அருமையா சொன்னாரு, என் பிள்ளைக்கே கொடுக்கறேன்னு தெரியாம தேசத்தின் உச்சிதங்கள்ல எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுங்க. அதை விட ஸ்பெஷலா ஆவியானவர் இன்னொன்னு சொன்னார். ஆதியாகமம் 43:15 அவர்கள் காணிக்கையும் தங்கள் கைகளில் இரட்டிப்பான பணத்தையும் எடுத்துக்கொண்டு பென்யமீனையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டார்கள். யோசேப்பின் சமூகத்தில் வந்து நின்றார்கள். அதுவரையிலும் பென்யமீனை யோசேப்பு பார்க்கல. ஆனா ஒரு காரியத்தை செய்யும் போது பென்யமீனை பார்க்கறதுக்கு கர்த்தர் யோசேப்புக்கு கிருபை செஞ்சார். ஆண்டவர் இந்த வேலையில சொல்றது அதுதான். நீ யாரை பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ அவர்களை பார்ப்ப. நீ எதை பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ அது உன் கண்கள் காணும். நீ தேடி போக வேண்டியதில்லை, அவங்க உன் வீட்டு வாசலுக்கு வருவாங்க. அவங்க உன் கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு வருவார். அவர்கள் உன்னை தேடி வருவாங்க. அவர்கள் உன்னை தேடி வந்து உன்னை ஆசீர்வாதமா வைப்பார். பென்யமீனை பார்க்கணும்னு யோசேப்பு நினைச்சான். அதுக்குரிய கிரியைகளை உண்டு பண்ணி பென்யமீனை கூட்டிட்டு வந்தது போல கர்த்தர் இந்த வேலையில சொல்றாரு, உன் உள்ள சந்தோஷப்படுறதுக்குரிய ஆட்களை நீ பார்ப்ப. உன் உள்ள சந்தோஷப்படுறதுக்குரிய கிரியைகளை பார்ப்ப. உன்னை கர்த்தர் பார்க்க வச்சு சந்தோஷப்படுத்துவார். உன் கண்கள் எதை பார்த்தா நீ சந்தோஷப்படும்போ உள்ளம், யோசேப்பினுடைய உள்ளம் சகோதரனுக்கான பொங்குச்சு. இதுவரையிலும் உன் உள்ளம் ஒரு சைலண்டா இருந்திருக்கலாம், உன் உள்ளம் ஒரு பாரத்தில் இருந்திருக்கலாம். இந்த 2026 நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் உள்ளம் பொங்கும். உன் உள்ளத்தை பொங்க வைப்பார். உன்னுடைய உள்ளம் சந்தோஷத்தினால பொங்கி வழியும். ஏன்னா நீ எதை பார்த்தா, யாரை பார்த்தா, எது கிடைச்சா, என்ன வந்தா நீ சந்தோஷமா இருப்பன்னு கர்த்தருக்கு தெரியும்ல. யோசேப்புக்கு தெரியும், அவருடைய இருதயம் தெரிஞ்சுதானே கொண்டு வந்தார். அதே போல ஆண்டவர் இந்த வேலையில சொல்றார், அப்படிப்பட்ட கிருபைகள் வெளிப்படும். அப்படிப்பட்ட கிருபைகள் வெளிப்படும். எதை உங்கள் கண்கள் கண்டால் சந்தோஷப்படுவீர்களோ அதை உங்கள் கண்களின் முன்பாக நிறுத்தும்படி பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை வெளிப்படும் என்று இந்த வேலையில நான் சொல்றேன். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு தீர்க்க தரிசன வசனத்திற்காக உமக்கு நன்றி, வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்கள் தரப்போறீங்கப்பா. இதுவரையில் நாங்கள் கொடுத்தது எல்லாவற்றையும் ரெட்டிப்பா எங்க கையில மறுபடி வர்றது மட்டுமல்ல சுவாமி, தேசத்தின் உச்சிதங்களையும், தேசத்தினுடைய பொருட்களையும், தேசத்தினுடைய நன்மைகளையும், தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களும், எது பெஸ்டோ அதை என் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க போறீங்க. எது பெஸ்டோ அது எங்க குடும்பத்தில் இருக்க போது. ஆண்டவரே, எங்க வீட்டில் உள்ள பொருட்கள் வாங்கும் போது எது பெஸ்டோ அந்த பொருட்கள் அப்படியே வரும். இயேசுவின் நாமத்துல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆண்டவரே, இந்த இரட்டிப்பான நன்மைகள் அத்தனையும் ஆமென் என்றும் இந்த நேரத்தில் எங்கள் மேல் இறங்குவதாக, பலிப்பதாக, ஆண்டவருடைய கரம் அதை செய்வதாக, உங்களுடைய கிருபை வெளிப்படுவதாக உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க கூட இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க அதை செய்யறதுக்காக நன்றி. கர்த்தர் அப்படி பிளஸ் பண்றதுக்காக நன்றி. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அத்தனையும் ஆண்டவரே, நாங்க இப்ப பிரசங்கம் பண்ணின இதை கேட்ட அத்தனை வார்த்தைகளும் எங்களுடைய சிரசின் மீதும், எங்க பிள்ளைகள் மீதும், எங்களுடைய எல்லைகளிலும், பிசினஸிலும், வேலையிலும், தொழிலும் இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக ஆண்டவரே, இந்த வருஷத்துல நீர் எங்களை வைத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு நன்றி, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, தேவ ஆளுகைக்காக நன்றி ஆண்டவரே, தேவ பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு ஆமென் என்றும் பதில் தருகிறவர். இந்த நேரத்திலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்தை நிரப்புவதாக. அந்த க்ஷணமே தேவதூதன் தோன்றி ஆண்டவரே மரியாளோடு பேசினது போல கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் எங்களை மூடட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகளை தாரும். பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் அருமையா சகரியா தீர்க்கதரிசியின் மூலமா சொல்லும்போது, இது ஒரு எருசலேம்ல இருந்த ஜனங்கள் பாபிலோன்ல சிறைப்பட்டு போன போது அவங்கள
ரிட்டர்ன் பண்றதுக்கு ஒரு வாடா இதை சொல்லியிருப்பாங்க. அரணுக்கு நீ திரும்பு, உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீ உன்னுடைய பழைய பொசிஷனுக்கு வரணும். எதுல நீ அடிமைப்பட்டிருந்தியோ அந்த பொசிஷன்ல இருந்து நீ பழைய பொசிஷனுக்கு வரணும். ஒருவேளை உன்னுடைய சரீரம் பலவீனப்பட்டு போயிருக்கலாம், உன் சரீரத்துல காயம் இருந்திருக்கலாம், உன் சரீரத்துல முள் கொடுத்துக்கப்பட்டிருக்கலாம், வேதனையில் இருந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், பொருளை இழந்திருக்கலாம். நீ அரணுக்கு வரணும். நீ ஆதியில எப்படி இருந்தியோ அந்த பொசிஷனுக்கு வரணும். ஆதியில உனக்கு இருந்த சந்தோஷம், ஆதியில உனக்கு இருந்த சமாதானம், ஆதியில உனக்கு இருந்த வல்லமை, பலன், அபிஷேகம் எல்லாம் நீ திரும்பும் போது ரெட்டிப்பா உனக்கு வரணும். நீ ரெட்டிப்பா உனக்கு கிடைக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நீ அரணுக்கு திரும்பு, நீ ரிட்டன் வா, நீ இழப்புல இருந்து ரிட்டன் வா, உன்னுடைய பாடுல இருந்து ரிட்டன் வா, உன் கஷ்டத்துல இருந்து ரிட்டன் வா, உன் கண்ணீரில இருந்து ரிட்டன் வா, உன்னுடைய இழப்புல இருந்து ரிட்டன் வா. நீ அரணுக்கு திரும்பு. நீ அரணுக்கு திரும்பும் போது உனக்கு நான் அந்த பழைய பொசிஷனை எப்படி தருவேனா, ரெட்டிப்பாய் தருவேன். ரெட்டிப்பான பலன், ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான சுகம், ரெட்டிப்பான வல்லமை, ரெட்டிப்பான அபிஷேகம், ரெட்டிப்பான கிருபை, ரெட்டிப்பான தயவு. உன்னுடைய எல்லா அடிமைத்தனத்திலிருந்து ரிட்டன் வா. நீ பழைய இடத்துக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். உன்னை நான் அந்த மாதிரி வைப்பேன். பைபிள் சொல்லும், பூர்வத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். ஒரு காலகட்டங்களில் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு, ஆறுதல் இருந்துச்சு, மனமகிழ்ச்சி இருந்துச்சு, ஆசீர்வாதம் இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியல பிரதர், அதெல்லாம் போயிருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். கர்த்தர் இந்த வேலையில ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் மறுபடியுமா அந்த கிருபையை நான் உனக்கு தருவேன், மறுபடியுமா அதை உனக்கு தருவேன். ஆண்டவர் இந்த வேலையில நம்ம சொல்றார், உனக்கு சர்ப்ரைஸா உன்னுடைய சிந்தனை கெட்டாத, உன்னுடைய புத்தி கெட்டாத நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீ பார்க்க போற. வேதம் சொல்லும், ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்துல தானியம் வாங்க யோசேப்பிட்ட அவங்க சகோதரர்கள் வரும் பொழுது அவன் தானியத்தெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுடைய பணத்தை அவங்க சாக்குல மறுபடி போடுறதுக்கு சொல்லியிருப்பான். ஆதியாகமம் 42:25 பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும் அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும் வலிக்க வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான். அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. அவர்கள் அந்த தானியத்தை கழுதைகளின் மேல் ஏற்றிக்கொண்டு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார்கள். தங்குகிற இடத்துல ஒருத்தன் கழுதைக்கு தீவனம் போட சாக்கை திறந்த போது சாக்கின் வாயிலே தன் பணம் இருக்கிறத கண்டு, அப்ப இவங்க திடீர்னு பார்க்கும்போது இவங்க கொண்டு போன பணம் எல்லாம் மறுபடியும் அவங்கவுங்க சாக்குல இருக்குது. இதை பார்த்து பயந்து அவங்க போய் யாக்கோபுட்ட சொல்றாங்க, இது மாதிரி நாங்க தானியம் வாங்க போனோம், தானியம் கிடைச்சது, ஆனா அந்த சாக்குல நாங்க கொண்டு போன பணம் மறுபடியும் எங்க சாக்குலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது யாக்கோபு சொல்லுவார், சரி அது ஒருவேளை ஏதாவது கைப்பசகா வந்திருக்கும். இப்ப நல்ல கவனி,